Hi everyone, welcome to Fazil Entertainment channel. Yes, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா CSK vs RCB ரிவ்யூ ஷோ தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் CSK vs RCB டாஸ் போட்டாங்க. RCB டாஸ் ஜெயிச்சாங்க, பேட்டிங் எடுத்தாங்க. RCB யோட பொட்டன்ஷியலே பேட்டிங் தான் அப்படினு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். பிளஸ் விக்கெட்டும் நல்லா இருக்கு, பாட்டா விக்கெட்டா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட 200 210 அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா RCB யோட பேட்டிங் ஃபயர் பேட்டிங். ஆனா ஓப்பனிங் கிடைச்ச அளவுக்கு ஃபினிஷிங்கும் ஓப்பனிங் நல்லா இருந்துச்சு, ஃபினிஷிங் நல்லா இருந்துச்சு. பட் நடுவுல சொதப்பிட்டாங்க RCB. ஓப்பனிங்ல ஃபேஃப் டூப்ளசி இறங்கி அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கமும் 4-4 அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. விராட் கோலிக்கு ஸ்ட்ரைக்கே கிடைக்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் விழுந்தோடனே ரஜத் பத்திதார், கிளென் மேக்ஸ்வெல், அதுக்கப்புறம் கேமரூன் கிரீன் அடுத்தடுத்து விக்கெட் விழுந்து RCB ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா 78/5. ஐயோ இதுக்கப்புறம் RCB மீளவே முடியாதா? 120 130க்கு இந்த மேட்ச் சுருண்டுருமான்னு நினைக்கும் போதுதான் RCBக்கு ஒரு 3 பேர் ஹெல்ப் பண்ணாங்க. யார் அந்த 3 பேர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அனுஜ் ராவத், தினேஷ் கார்த்திக் மற்றும் துஷார் தேஷ்பாண்டே, தேர்டு RCB பிளேயரா அவர் ஹெல்ப் பண்ணாரு. ஏன்னா அந்த அளவுக்கு பவுலிங் போட்டார், என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு பொட்டன்ஷியல் பவுலர் தான் அவரு, பட் ரன்ஸ் லீக் பண்றதை மட்டும் அவரால் தவிர்க்கவே முடியல. வைடி யார்கர்ன்றது தேஞ்சி போன ஒரு மெத்தடுங்க. அது கிட்டத்தட்ட அதெல்லாம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி டெக்னிக் வைடி யார்கர். 2018-19 IPL டெக்னிக். இப்பெல்லாம் கேம் எவ்வளோ டெவலப் ஆயிடுச்சு. டோ கிரஷிங் யாக்கர் தான் இப்ப ட்ரெண்டே. அந்த மாதிரி யாக்கர் போடுற அளவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் பத்திரனாவும் நம்மள்ட்ட இல்லாததுனால சென்னை பவுலிங்ல கொஞ்சம் லைட்டா லாஸ்ட்ல சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும். முஸ்தபிசுர் ரஹ்மான் ஸ்டார்டிங் நல்லா பண்ணாலும் எண்டிங்ல அவருக்குமே லைட்டா ரன்ஸ் போச்சு. பட் நல்லாவே பண்ணாரு. 4 விக்கெட் ஓப்பனிங் கேம்ல எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். RCB பாத்தீங்கன்னா அனுஜ் ராவத், தினேஷ் கார்த்திக் சேர்ந்து ஒரு அதிரடியான நாக் போட்டனால 173 அப்படின்ற ஒரு டீசென்டான டோட்டல்ல முடிச்சாங்க. சரி ஓகே, இந்த டோட்டல சென்னை ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கேற்ற மாதிரியே ஓப்பனிங் ருத்ராஜ் கைக்வாட் வழக்கம் போல பொறுமையா ஸ்டார்ட் பண்ணாரு. செட் ஆகிறதுக்குள்ள அவர் அவுட் ஆயிட்டு போனாரு. ரச்சின் ரவீந்திரா சின்ன பையன் என்னமா அடிச்சாருங்க அவரு. டெவான் கான்வே இல்லைன்றத ஒரு நிமிஷம் மறக்க வச்சிட்டாருங்க. அவரோட நாக்குல டப்பு டிப்புன்னு அடிச்சு முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் சரி 6 அடிக்க போய் தான் அவுட் ஆனாரே தவிர CSK எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த விக்கெட் ஆனது எல்லாமே 6 அடிக்க போய் தான் அவுட் ஆனாங்க. யாருமே போல்டோ காட் பிஹைண்டோ கிடையவே கிடையாது. எல்லாமே அடிக்க போய் அவுட் ஆனது தான். சிவம் தூபேக்கு நிறைய பவுன்சர்ஸ் போட்டு அவருக்கு பவுன்சர் பிரச்சனை இருக்குன்றனால டூ மெனி பவுன்சர். ஃபர்ஸ்ட் ஒரு 10 பால் ஒரு ஸ்ட்ரகிள் ஆனார். அதுக்கப்புறம் நீ எனக்கு இதான் போட போறியாடான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி புஷ் பண்ணி அடிக்காம கேப்பை பார்த்து ஸ்கொயர் கட்டு பாயிண்ட்ல அதுக்கப்புறம் இப்படி அப்படின்னு சொல்லி தட்டி 4-4 எடுத்துட்டு லாஸ்ட்ல அல்ஜாரி ஜோசப் போட்ட ஒரு பவுன்சர்ல தூக்கி கடாசினார் ஒரு 6. கேமையும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. RCB பண்ண வேண்டிய கரெக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பவுலிங்ல எந்த கரெக்ஷனும் பண்ண முடியாது. அந்த பவுலிங் அப்படிதான் இருக்கும். பேட்டிங்ல இன்னும் ஒண்ணு பண்ணலாம். நம்ம பீடாக் பிரசன்னா அவரு எல்லா இதுலயும் சொல்லிட்டு இருக்காரு, எல்லா ஷோலையும் சொல்லிட்டு இருக்காரு. ஓப்பனிங்ல வில் ஜாக்ஸை கொண்டு வாங்க, அவர் நல்ல அதிரடியான பிளேயர். ஓப்பனிங்ல ஃபேஃபும் வில் ஜாக்ஸும் ஓப்பன் பண்ணிட்டு விராட் கோலி நம்பர் 3, ரஜத் பத்திதார் நம்பர் 4 இல்ல ரஜத் பத்திதார் நம்பர் 5, கேமரூன் கிரீனை நம்பர் 4ல ஆட வைங்க. அதுக்கப்புறம் கிளென் மேக்ஸ்வெல், தினேஷ் கார்த்திக், அனுஜ் ராவத்னு சொல்லி பேட்டிங்கை கன்னா செட் பண்ணுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் பவுலிங்கை நம்பி போங்க. ஏன்னா உங்களுக்கு அல்ஜாரி ஜோசப் போட்டாலும் 4 ஓவருக்கு 40-45 தான் போகுது. அதே தான் ஆகாஷ் தீப்பும் பண்ண போறாரு, வைஷாக் விஜயகுமாரும் பண்ண போறாரு. அதனால இந்தியன் பவுலிங்கை நம்புங்க, ஃபாரின் பேட்டிங்கை நம்புங்கன்றது தான் RCBயோட மந்த்ராவா இருக்கும் இந்த IPL ஜெயிக்கிறதுக்கு. CSK பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணா போதும். துஷார் தேஷ்பாண்டே இடத்துல சார்துல் தாக்கூரை கொண்டு வரணும். 2 பேருமே ரன்ஸ் நிறைய தான் தருவாங்க. பட் சார்துல் தாக்கூருக்கு நிறைய இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடுறதுனால நிறைய இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்றதுனால அவரை கொண்டு வந்தீங்கன்னா பிளஸ் பேட்டிங்கும் நல்லா விளையாடுவாரு அப்படின்ற ஒரு இன்னொரு சைடு உங்களுக்கு ஐயும் ஓப்பன் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா தெரியும். அந்த ஒரு சேஞ்ச் பண்ணா போதும். மற்றபடி CSK எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம், கன்னா இருக்காங்க. அந்த ஒரு சேஞ்சை பண்ணா CSK ஈஸியா குவாலிஃபை ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே தெரியும். தொடர்ந்து இந்த மாதிரி கிரிக்கெட் வீடியோஸ் ரிவ்யூ ஷோஸ் பார்க்கணும்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி லைக் கமெண்ட் தயவு செஞ்சு பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணாதான் நான் சொல்றது கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியும். மறக்காம லைக்கையும் கமெண்ட்டையும் போட்டு விட்டு சேனலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? டாடா பை பாய்.